ஐடியாஸ் பன்வேல் ரீச் ஆயிட்டோம். பன்வேல் கட்டவா? ஒருவேளை அந்த ஆப்போசிட் தெரியும். ஒரு நிமிஷம் தெரியுதுல்ல? பன்வேல் பன்வேல் ரீச் ஆயிட்டோம். ஓகே, நல்லாதான் இருக்குது. டிராவல் சூப்பரா இருக்குது. என்ஜாய் பண்ணி போனோம்னா நல்லா இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இதுல நான் சொல்ல வர்றது ஒரு விஷயங்க. இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற டே டைம்ல என்னதான் நீங்க ஸ்லீப்பர் டிக்கெட் எடுத்து புக் பண்ணாலும் சரி, தேர்ட் ஏசியா இருந்தாலும் சரி, செகண்ட் ஏசியா இருந்தாலும் சரி, செகண்ட் ஏசி தெரியல, தேர்ட் ஏசி சொல்றேன், தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் எதுவா இருந்தாலும் சரி, முக்கியமா நீங்க வந்துட்டு ஸ்லீப்பர் டிக்கெட் எடுத்து டே டைம்ல டிராவல் பண்ணீங்கன்னா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராதிங்க. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கூட இருக்கிறவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்டா கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கான ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற 3 பேரு அவங்களுக்கு தூங்கணும்னா தான் மேல போக முடியும். நீங்க தூங்கணுங்கிறதுக்காக அவங்க மேல போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரூல்ஸ் பேசாம நீங்க வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தங்க 2 லேடிஸ் வந்தாங்க. வந்துட்டு அதுவும் நம்ம மலையாளம் பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க வந்துட்டு நீ ஏன் ஹிந்தி கத்துக்கோ, நான் பேசுறது நீ புரிஞ்சுக்கோ, ஹிந்தி கத்துக்கோ, ஹிந்தி முக்கியமான மொழி அப்படி இப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சரி, ஓகே, அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. நமக்கு சொல்லி ஒன்றாவும் புரிய வைக்க முடியல. அவங்களுக்கு மலையாளமோ தமிழோ எதுவுமே தெரியல. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மகாராஷ்டிரா, மராட்டி தெரியும், பிளஸ் வந்துட்டு என்ன சொல்றது ஆப்போசிட் தெரியுது இல்ல. ஸோ வந்துட்டு டே டைம்ல டிராவல் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, நைட்டு 10 மணிக்கு மேலதான் உங்களுக்கு வந்துட்டு படுக்கிறதுக்கான சீட்டை வந்துட்டு கீழே இறக்கி போடுவாங்க. அதை விட்டுட்டு பகல்லையே நீங்க அதை வந்துட்டு கீழே எடுத்து போடணும் அப்படின்னா கீழே உட்கார்றவங்களுக்கு உட்கார முடியாது. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 46 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வரவங்க எந்த நேரமும் படுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? இப்ப நாங்க வந்துட்டு லோவர் பர்த் எடுத்துருக்கிறவங்க, லோவர் பர்த் சீட் எங்களுக்கு இருக்கிற பட்சத்துல வந்துட்டு மற்றவங்க வந்தாங்கன்னா அவங்கள உட்காரதான் சொல்ல முடியும். நம்மளும் சேர்ந்து படுக்க முடியாது இல்லையா? இதை கொஞ்சம் டே டைம்ல டிராவல் பண்றவங்க மனசுல வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு டே டைம்ல டிராவல் பண்றீங்கன்னா வந்தோடனே படுத்துடலான்ற தாட்டுக்குள்ள வர வேண்டாம். இதோ நிக்கிறவங்க எல்லாம் நம்மளுடைய டீம் தாங்க. இதோ இவர் எல்லாமே நம்மளுடைய டீம் தான். அவர் ஒருத்தர் கை கட்டினாரா, இவர் ஒருத்தர் கை கட்டினாரா, அவர் ஒருத்தர் கை கட்டினாரா, இவர் எல்லாமே நம்மளுடைய டீம். ஸோ வந்துட்டு அங்க நிக்கிறவங்க 2 பேருமே வந்துட்டு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க. இவர் வந்துட்டு இவர் முக்கியமான ஆளுங்க. ட்ரெயின்ல வந்து பழகினவரு, பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டாரு, மிலிட்டரி மேன். ஸோ